ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான ராகி பக்கடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த ராகி மாவு இருந்தால் போதும். இது 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு இது கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ராகி பக்கடா செய்வதற்கு மாவு பிசைஞ்சிடலாம். 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலே ரெடி பண்ண மாவு. ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து உளிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 1 கை கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மிளகாய் வரமிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு மிளகாய் ரொம்பவே காரமாக இருக்கும், அதனால 3 மிளகாய் எடுத்திருக்கோம். உங்கள் வீட்டுக்கு காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 5 மிளகாய் 6 மிளகாய் எடுத்துக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா பிசைச்சுக்கோங்க. அப்படியே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் நல்ல செரிமானத்தை தூண்டும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அப்படியே தெளித்து விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கனால தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பக்கோடா ரெடி பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இது மிதமான சூடு இருந்தால் போதும், ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, கருகி போயிடும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம். இப்படி தனித்தனியாக பிச்சு பிச்சு விடுங்க. கொஞ்ச நேரம் இருக்க விட்டு அப்படியே லைட்டாக பரட்டி விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ வெந்துருச்சு. தட்டி பாருங்கள், நல்லா கலகலன்னு இருக்கும், சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னும் மாவெல்லாம் பக்கடா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே பண்ணிடுங்க.
இங்கே பாருங்கள், எல்லா மாவையும் பக்கடா போட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கு. அவ்வளோதான், பக்கடா ரெடி. சுவையான மொறு மொறு ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.